இன்னைக்கு நாம சாப்டர் 1ல வந்து ரைட்டிங் எ கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். சரியா? நேத்து வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருக்குன்னா அதை வந்து நம்ம சென்டென்ஸ்ல எழுதுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம வேர்ட் ஈக்குவேஷன்ல எழுதணும். சரியா? மெக்னீசியம் ப்ளஸ் ஆக்சிஜன் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னா வேர்ட் ஈக்குவேஷன்ல எழுதணும். ஸோ இப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ரைட்டிங் எ கெமிக்கல் ஈக்குவேஷன். Is there any other shorter way for presenting chemical equation? So இப்போ வேர்டில் எழுதுறதை விட இன்னும் ஷார்ட்டாக வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? Chemical equation can be made more concise and useful if we use chemical formula instead of words. நம்ம வந்து chemical equationனை வேர்டில் எழுதுறதை விட கெமிக்கல் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி இன்னும் ஷார்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? A chemical equation represent a chemical reaction. ஸோ அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வச்சு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? If you recall formula of magnesium oxygen and magnesium oxide, the above word equation can be written as. ஸோ நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும்னா ஃபஸ்ட்டு உனக்கு அந்த கெமிக்கல் ஃபார்முலா சிம்பிள் தெரியணும். சரியா? ஸோ இப்போ மெக்னீசியம்னா எம்ஜி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாரு எப்படி எழுதலாம். எம்ஜி மெக்னீசியம்னா எம்ஜி ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து ஓ. சரியா? இது வந்து ஆக்சிஜன் மாலிகுல். சரியா? O2 gives நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மெக்னீசியம் ஆக்சைடு. அதோட ஃபார்முலா என்ன? MgO. ஸோ இப்படி எழுதினாதான் அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஈக்குவேஷனை எழுத முடியும். சரியா? Count and compare the number of atom of each element on the left hand side and the right hand side of the arrow. ஸோ இந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டமை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பீரியாடிக் டேபிளில் உள்ள சிங்கிள் எலிமெண்ட் எல்லாமே ஆட்டம் சொல்லுவோம். சரியா? இப்போ மெக்னீசியம் ஆட்டம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து மெக்னீசியம் ஒன்று தான் இருக்குது. ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது மாலிகுலா. சரியா? இங்கே வந்து ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. சரியா? இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் ஈச் எலிமெண்ட் த சேம் ஆன் போத் த சைடு. ஸோ ஈக்குவலாக இருக்கா? இல்லை. If yes, then the equation is balanced. If not, then the equation is unbalanced because the mass is not the same on the both side of the equation. ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து அன்பேலன்ஸ்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் எவ்வளோ மாஸ் இருக்கோ, சரியா, எவ்வளோ வெயிட் இருக்கோ அதே தான் ப்ராடக்ட் சைடும் இருக்கும். சரியா? Such a chemical equation is a skeletal chemical equation for a reaction. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க? skeletal chemical equation. ஸோ பேலன்ஸ்ட் ஆகலை, அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை skeletal chemical equation சொல்கிறாங்க. சரியா? Equation 1.2 is a skeletal chemical equation for a burning of magnesium in air. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து skeletal chemical equation பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். அதை எப்படி பேலன்ஸ்டு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Recall the law of conservation of mass that you studied in class 9. ஸோ law of conservation of mass, அந்த law வந்து நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. Mass can neither be created nor destroyed in a chemical reaction. ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அங்கே எவ்வளோ வெயிட் ரியாக்டன்ட் சைடு இருக்கோ அதே தான் வந்து ப்ராடக்ட் சைடும் கிடைக்கும். சரியா? எக்ஸ்ட்ராவும் உருவாகாது, அது டெஸ்ட்ராய் ஆகியும் போகாது. சரியா? That is the total mass of the element present in the product of a chemical reaction has to be equal to the total mass of the element present in the reactant. ஸோ நம்ம எடுத்துருக்க ரியாக்டன்ட் சைடு எவ்வளோ மாஸ் இருக்கோ அதே மாதிரி தான் டோட்டல் மாஸ் தான் ப்ராடக்ட் சைடும் கிடைக்கும். சரியா? In other words, the number of atom of each element remains the same before and after a chemical reaction. அல்லது இன்னொரு வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம். ஸோ ரியாக்டன்ட் சைடு என்னென்ன ஆட்டம்லாம் இருக்கோ அதே ஆட்டம் வந்து ப்ராடக்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Hence, we need to balance a skeletal chemical equation. ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். Is the chemical equation 1.2 balanced?
ஸோ ஈக்குவேஷன் 1.2 பேலன்ஸ்ட் ஆயிருக்கா இல்லை, ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இது ஒரு ஆக்டிவிட்டியாக கூட வச்சுக்கலாம். சரியா? இப்போ let us learn about balancing a chemical equation step by step. இப்போ பாரு, வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி நம்ம 1.3 பார்த்தோம் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. The word equation for activity 1.3 may be represented as. ஸோ ஒரு conical flaskல ஜிங்க் கிரானுல்ஸ் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றி ஷேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வந்தது. சரியா? ஸோ அந்த எக்ஸாம்பிள். ஸோ அப்போ ஜிங்க்கு ப்ளஸ் sulfuric acid gives zinc sulfate plus hydrogen நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? இது வந்து word equation. The above word equation may be represented by the following chemical equation. ஸோ அதை ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா வச்சு ஈக்குவேஷன் எழுதலாம். கெமிக்கல் ஈக்குவேஷன். அப்போ ஜிங்க் அப்படின்னா அதோட ஃபார்முலா Zn. சரியா? ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து H2SO4. இது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சல்ஃபியூரிக் ஆசிட்னா H2SO4 gives zinc sulfate அப்படின்னா ZnSO4. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலா எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னா ZnSO4னு சொல்ல தெரியணும். சரியா? ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் H2. Let us examine the number of atom of different element on both side of the arrow. ஸோ இப்போ வந்து இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோ. ரியாக்டன்ட் சைடு என்னெல்லாம் இருக்குது? ஜிங்க் இருக்குது எலிமெண்ட், ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி ஜிங்க் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அதே தான் இருக்குது. சரியா? ஸோ ரியாக்டன்ட் சைடு ஜிங்க் எத்தனை இருக்குது? 1, ஹைட்ரஜன் 2, சல்ஃபர் 1, ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது. ப்ராடக்ட் சைடு என்ன இருக்குது? ஜிங்க் வந்து 1 இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, சல்ஃபர் வந்து 1 இருக்குது, அது மாதிரி ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது. சரியா? As the number of atom each element is the same on the both side of the arrow, so equation is a balanced chemical equation. ஸோ இப்போ பாரு, இப்போ தனித்தனியாக எழுதியாச்சு ஆட்டமை. இப்போ ஜிங்க்கும் ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்குது, ஹைட்ரஜனும் ஈக்குவலாக தான் இருக்குது, சல்ஃபரும் ஈக்குவலாக தான் இருக்குது, ஆக்சிஜனும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Let us try to balance the following chemical equation. இப்போ எக்ஸாம்பிள் வேறு கொடுத்துருக்காங்க. அயன் அப்படின்னா Fe. சரியா? ப்ளஸ் H2O என்னது? வாட்டர் gives Fe3O4. இது வந்து அயன் ஆக்சைடு, மேக்னடைட் சொல்லுவாங்க. அயன் 2,3 ஆக்சைடு சொல்லலாம். சரியா? ப்ளஸ் H2. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ அயன் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 தான் இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இது வந்து அன்பேலன்ஸ்டாக தான் இருக்கணும், அன்பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணலாம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னாங்கன்னா, டு பேலன்ஸ் எ கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ட்ரா பாக்ஸஸ் அரவுண்ட் ஈச் ஃபார்முலா. ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அந்த ஈக்குவேஷனை சுற்றி பாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ் வர ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் சேஞ்ச் எனி திங் இன்சைட் த பாக்ஸஸ் வைல் பேலன்சிங் த ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு நடுவில், பாக்ஸஸ்க்கு நடுவில் எதையுமே சேஞ்ச் பண்ணாத, அப்படியே அதை சுற்றி பாக்ஸ் மட்டும் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 2, list the number of atom of different element present in the unbalanced equation. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஆட்டமை வந்து எழுதிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ வந்து எலிமெண்ட் என்னெல்லாம் இருக்குது? ரியாக்டன்ட் சைடு அயன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அயன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் என்னெல்லாம் இருக்குது? அயன் வந்து 1 இருக்குது, ப்ராடக்ட் சைடில் 3 இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, இங்கே வந்து ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் வந்து இங்கே 1 தான் இருக்குது, ஆக்சிஜன் இங்கே வந்து 4 இருக்குது. எப்படி எழுதிக்கணும்? ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் ஆஃபன் கன்வீனியன்ட் டு ஸ்டார்ட் பேலன்சிங் வித் எ கெமிக்கல் வித் அ காம்பவுண்ட் that contains the maximum number of atoms. ஸோ இப்போ
இது ஈக்குவலாக இல்லை, எல்லாமே பாரு 1 இருக்குது, 3, இங்கே 2, இங்கே 2, இங்கே 1, இங்கே 4 இருக்குது. ஸோ அன்பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணோன்னா இப்போ வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அயனை பேலன்ஸ் பண்ணலாமா, ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்நேரம் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம் எதுக்கு இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ ரியாக்டன்ட் சைடும் சரி, ப்ராடக்ட் சைடும் சரி, எங்கே அதிகமாக நம்பர் இருக்குன்னு பாரு. அப்போ இங்கே 4 ஆக்சிஜன் தான். சரியா? இட் மே பி reactant or the product, எந்த சைடு இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். In that compound, select the element which has the maximum number of atom. Using this criteria, we select Fe3O4 and the element oxygen in it. So இந்த ப்ராடக்ட் சைடில் ஆக்சிஜன் 4 வச்சிருக்க எலிமெண்ட் இதான். சரியா? ஆக்சிஜன் 4 வச்சிருக்க காம்பவுண்ட் இதான். So there are 4 oxygen atom on the right hand side and only 1 on the left hand side. இங்கே ஒன்று தான் இருக்கு. இங்கே வந்து reactant side வந்து product side வந்து 4 oxygen atom இருக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுவோம். To balance the oxygen atom, ஸோ தானே எழுதிக்கோ, atom of oxygen. Initial stateல என்ன இருக்கு, வாட்டரில் ஒன்று தான் இருக்கு. ப்ராடக்ட் சைடில் 4 இருக்குது Fe3O4ல. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே ப்ராடக்ட் சைடில் 4 இருக்குது. அப்போ 4 வரணும் ரியாக்டன்ட் சைடு. அப்போ 4ஆல் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்துடுமா? ஸோ 4H2O அவ்வளோதான். சரியா? To equalize the number of atom, it must be remembered that we cannot alter the formula of the compound or element involved in the reaction. ஸோ இந்த 4 போடுறோம் இல்லையா, அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், டு பேலன்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் we can put coefficient 4 as 4H2O. ஸோ 4H2O 4 வந்து முன்னாடி தான் போடணும். சரியா? அந்த H2O மாலிகுல் ஆக்சிஜனுக்கு மட்டும் 4 அப்படின்னு போடக்கூடாது. ஸோ 4 அப்படி அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி தான் போடணும். அண்ட் நாட் H2O4 ஆர் H2O 4 டைம்ஸ் இப்படி போடக்கூடாது. சரியா? ஸோ 4 வந்து அந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி தான் போடணும். நவ் த partially balanced equation becomes, என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆக்சிஜனுக்கு 4 போட்டாச்சு. அப்போ எப்படி எழுதலாம், Fe + 4 முன்னாடி போட்டோமா, 4H2O. அப்படின்னா இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 4 பேலன்ஸ்ட் ஆயிடுது. Fe3O4 + H2. இது வந்து partially balanced equation. அடுத்தது ஸ்டெப் 4, ஆக்சிஜனுக்கு பேலன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ ஹைட்ரஜன் என்ன ஆகிருது, ஸோ 4 ஹைட்ரஜனுக்கும் உண்டு. அப்போ 4 × 2 8 ஆயிடுது. ஸோ ஹைட்ரஜன் இங்கே 8, இங்கே வந்து 2 தான் இருக்குது. அப்போ அதையும் பேலன்ஸ் பண்ணும். Step 4, iron and hydrogen atom are still not balanced. இன்னும் அந்த 2 atom balance ஆகலை. Pick any of these elements to proceed further. Let us balance hydrogen atom in the partially balanced equation. hydrogen balance பண்ணலாம். To equalize the number of hydrogen atom, make the number of molecules of hydrogen as 4 on the right hand side. ஸோ இப்போ ஹைட்ரஜனை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். தனித்தனியாக எழுதிக்கோ. ஹைட்ரஜனுக்கு இனிஷியல் ஸ்டேட்டில் என்ன இருக்குது, 4H2O. சரியா? இப்போ அந்த பார்சியலி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம். அப்போ 4H2O இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. சரியா? ப்ராடக்டில் வந்து H2 2 தான் இருக்குது. ஸோ அப்போ 2 தான் இருக்குது. இங்கே வந்து 8 இருக்குது. அப்போ வரணும்னா என்ன பண்ணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா, பேலன்ஸ் பண்ணால். அப்போ 4 × 2 8 ஆயிடுச்சு. அப்போ என்ன வரும், ப்ராடக்ட் சைடு 4 வரும். அப்போ எப்படி எழுதலாம், Fe + 4H2O gives Fe3O4 ப்ளஸ் இங்கே வந்து என்ன ஆகும், 4H2 வரும். அப்போ 8 ஆச்சா, இங்கேயும் 8 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் 8 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் இங்கே அயன் 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போவே தெரியும், அயன் 3 இருக்குன்னா இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, அப்போ 3Feன்னு வரும். சரியா? பாரு ஸ்டெப் 5, examine the above equation and pick up the third element which is not balanced. No iron balance ஆகல. You find that only one element is left to be balanced, that is iron. சரியா? ஸோ அயன் வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் அயன் வந்து 1 இருக்குது. ப்ராடக்ட் சைடு Fe3O4 3 இருக்குது. அப்போ 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? To equalize iron, we take 3 atoms of iron on the left hand side. So 3Fe முன்னாடி போட்டுக்கோ. 3 + 4H2O gives Fe3O4 + 4H2. அவ்வளோதான். Step 6, finally to check the correctness of the balancing equation by count atoms of each element on both sides of the equation. ஸோ பேலன்ஸ் பாரு, 3 அயன் இருக்குது. அப்போ இங்கேயும் 3 அயன் இருக்குது.
8 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது. 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ 3Fe + 4H2O Fe3O4 + 4H2 இதான் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சரியா? The number of atom of element on both side equation 1.9 are equal. So equal irukku. This equation now balanced. This method of balancing chemical equation is called hit and trial method. இது வந்து hit and trial method சொல்றாங்க. சரியா? As we make trials to balance the equation by using the smallest whole number coefficient. சரியா? நம்பரை வச்சு நம்ம வந்து பேலன்ஸ் பண்றோம். இப்போ ஸ்டெப் 6 சொல்லியிருக்காங்க. ரைட்டிங் சிம்பிள் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட். அதே மாதிரி அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டே எழுதணும். அதாவது சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கேஸாக இருக்கான்னு எழுதணும். சரியா? கேர்ஃபுல்லி எக்ஸாமின் த அபோவ் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். டஸ் திஸ் ஈக்குவேஷன் டெல் அஸ் எனிதிங் அபவுட் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் each reactant and product. ஸோ இங்கே கீழே எதுவுமே நம்ம அது சாலிடாக லிக்விடான்னு சொல்லலை. சரியா? நோ இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் கிவன் இன் திஸ் ஈக்குவேஷன் அபவுட் த ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ எதுவுமே கொடுக்கல. டு மேக் a chemical equation more informative, the physical state of the reactant and product are mentioned along with the chemical formula. ஸோ அந்த chemical formula கீழே இது வந்து சாலிடாக லிக்விடாக கேஸஸ் கொடுத்தா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The gaseous, liquid, aqueous and solid state of reactant and product are represented by the notation. So gas na G, liquid na L, aqueous na AQ and solid வந்து S அப்படின்னு கீழே ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். சரியா? The word aqueous is written if the reactant or product is present as a solution in water. Aqueous solution அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஏதோ ஒரு காம்பவுண்ட் வந்து வாட்டரில் கரைச்சாலே அது aqueous solution தான். சரியா? The balanced equation அந்த எப்படி எழுதலாம்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? அயன் வந்து இரும்பு சாலிட் தான். சரியா? ஸோ அது கீழே அந்த ஃபார்முலா கீழே எஸ் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ப்ளஸ் 4H2O. H2O வந்து வாட்டர் வந்து லிக்விட் தான். சரியா? ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரீம் அதை கொதிக்க வச்சு அந்த வேப்பரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. Fe3O4 வந்து சாலிட் தான். ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து கேஸ். சரியா? ஸோ அது கீழே நம்ம இப்படி கொடுத்துட்றோம். நோட் that the symbol gas is used in water to indicate that in this reaction water is used in the form of steam. So water வந்து liquid. சரியா? அவங்க அதை கொதிக்க வச்சு ஸ்டீம் யூஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நடத்திருக்காங்க. சரியா? ஸோ அதனால தான் அதை வந்து கேசியஸ் ஸ்டேட் போட்டிருக்காங்க. யூஸ்வலி ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த கெமிக்கல் ஈக்குவேஷன் அன்லெஸ் இட் இஸ் நெசசரி டு ஸ்பெசிஃபை தம். அவ்வளோவா இருக்காது, இருந்தாலும் அது இருந்தால் நல்லா ஸ்பெசிஃபை பண்ணலாம். Sometimes the reaction condition such as temperature, pressure, catalyst, etc. for the reaction are indicated above and below the arrow in the equation. இப்போ வந்து அதே மாதிரி ஆரோ மார்க்குக்கு மேலே இவ்வளோ டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடக்குது, இவ்வளோ ப்ரெஷரில் நடக்குது, அதே மாதிரி இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட இதில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. CO கார்பன் மோனாக்சைடு கேஸ் ப்ளஸ் 2H2 ஹைட்ரஜன் கேஸ் 340 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மெத்தனால் CH3OH கிடைக்குது லிக்விட். சரியா? அதே மாதிரி நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? 6CO2 கார்பன் டை ஆக்சைடு அக்வஸ் ப்ளஸ் 12H2O லிக்விட். சன்லைட் அண்ட் குளோரோஃபில்ல நம்ம யூஸ் பண்ணும்போது C6H12O6 அக்வஸ், அதாவது குளுக்கோஸ் ப்ளஸ் 6O2 ப்ளஸ் 6H2O லிக்விட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், வேர்டு ஈக்குவேஷனில் பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் அதை வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன், ஸ்கெலிட்டல் கெமிக்கல் ஈக்குவேஷன், அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பார்த்தோம். அதே மாதிரி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பார்த்தோம். சரியா? பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். சரியா? அதே மாதிரி அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த ஆரோ மார்க்குக்கு மேலே ஏதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கேன் யூ பேலன்ஸ் ஈக்குவேஷன் 1.2. ஸோ அதே மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி 1.2 பார்த்தோம் இல்லையா, மெக்னீசியம் ஆக்சைடு. சரியா? ஸோ அந்த இதுக்கு மெக்னீசியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி சொல்லணும். சரியா? அவ்வளோதான்.